ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்நாக்ஸ் கேபினெட்டில் இருக்க ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் நான் ரொம்ப முன்னாடியே வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தது தான். இது வந்து ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிறதுனால அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் எடுக்கிறதுக்கு வசதியாக நான் கண்டெய்னர் சைஸ் வந்துட்டு மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபில் இருக்கிறது வந்துட்டு செட்டாக வந்து 4 கேனிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த கிளிப் ஆன் மாதிரி இருக்கிறது ஒரு செட்டு, ஒரு பிளாக் லிட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு செட்டு. இதில் எல்லா லிட்டுமே கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும். அதனால் கண்டெய்னரை கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சி பார்த்தோம் அப்படின்னாவே உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கீழேருந்து பசங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது இல்லையா? இத்தனை நாளாக எனக்கு அது யூஸ் ஆகிட்டு தான் இருந்தது. நம்ம என்ன எடுத்து கொடுக்குறோமோ அதை பசங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக முகில் அவரோட ஸ்நாக்ஸை அவரே பேக் பண்ணிக்கிறாரு. ஸ்கூலுக்கெல்லாம் நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் நிறைய போகிறான் பார்த்தீங்களா, அப்போல்லாம் சாயந்தர நேரம் அவங்க அப்பாவும் அவனுமே அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி தான் அந்த சாக் போர்ட் லேபிள்ஸ் வந்து எழுதி நான் ஒட்டினேன், ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு. அது ஒட்டினதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து பார்த்தாரு, எழிலுமே பார்த்தான் இல்லையா? ஆனால் இவன் எப்படி ஏறிட்டு பாஞ்சிக்கிட்டு போய் பார்க்குறான்னு மட்டும் பாருங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ நான் திட்டினேன், என்ன ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டுருக்க, ஏதாவது ஒன்று வேணும்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போகணும், கண்ணுக்கு முன்னாடியே கீழே ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு நீ மேலே தானே போகிற அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு உள்ளே என்ன வச்சுருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்குறக்கே எனக்கு ஒரு டைம் வேணும், அதெல்லாம் பார்த்து தானேங்க அம்மா நான் எடுத்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு குயின்னு கோவம் வந்துருச்சு. சரி இதுதானே உன் பிரச்சனை, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா இன்றைக்கி எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எழுதி ஒட்டிட்டேன். அப்பையும் கீழே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கடைசி ஷெல்ஃபில் இருக்க அந்த கேக்குக்கு தான் கை போகுது. மற்ற நேரத்துலலாம் சண்டை போட்டுக்கிறது. இதில் மட்டும் பார்த்தீங்களா அண்ணன் தம்பி ஒத்துமையாக வேலை செய்கிறாங்க. என்னதான் வீட்டில் பார்த்து டேட் சிரப்லேருந்து டொமேட்டோ சாஸ்லேருந்து நான் ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் விஷயம் வரும்போது பசங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம் சின்ன வயசில், ஒன்றும் பண்ண முடியறதில்ல. சரிங்க, நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?